ஓட்டிங்கிறது நான் இந்திய குடிமகன் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு கார்டு கொடுக்குறாங்க, எபிக் கார்டுன்னு. முன்ன என்ன சொன்னாங்க, எபிக் கார்டு இல்லைனாலும் ஆதாரையோ இல்லை ரேஷன் கார்டை காட்டினா கூட ஓட் பண்ணலாம் இருந்தது. அதுதான் 13 டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்காங்க, ஏதாவது காட்டி போடலாம். அதை காட்டி கூட இங்கே தமிழ்நாட்டில் இந்த தடவை மறுக்கப்பட்டது. எங்கள் பகுதியிலே பார்த்தீங்கன்னாக்க பேர் இருக்கு, வெளியில் போகிறாங்க, பூத் லெவல் ஆஃபீஸர் உட்காந்துருக்காங்க, ஒரு ஸ்லிப்பு கொடுக்குறாங்க. அதை எடுத்துக்கிட்டு பூத்து உள்ள சாவடி உள்ள போட்ட போது அந்த PLO 1 ஆஃபீஸர் வந்து காட்டிட்டு இருக்க, மேடம் உங்கள் பேர் இல்லை, வெளியில் கொடுத்தாங்க, நீங்கள் உள்ளே இல்லைங்கிறீங்க. இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தொடரப்பட்டிருக்கு. ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர் தொகுதியோட முடிவுகளை அறிவிக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் இருக்கு, வாக்காளர்களுக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டது. இங்கே ஒரு சபாநாயகர் இருக்காரு, அந்த சபாநாயகருடைய ஓட்டு தபால் வாக்குகள் வித்தியாசத்தில் வந்ததுக்கான முடிவுகளும் ஒரு சீல் கவரில் போட்டு உச்சநீதிமன்றம், அதுக்குள்ளே இவங்க 3 தடவை அதை பற்றியெல்லாம் இன்றைக்கி அந்த கட்சி பேசுறது இல்லை, அமைதி காக்குறாங்க. இப்போ கூட இந்த முதலமைச்சருக்கு எதிராக கூட ஒரு வழக்கு வந்தது. 3வது தடவை நாங்கள் ஆட்சி பெற்றால் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற நோக்கம் வரணும்னு சொல்கிறாங்க. TM பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அரசியல் மற்றும் பல விஷயங்களை பற்றி விவாதிக்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ வந்திருக்காங்க நளினி ஸ்ரீ அவர்கள், சீனியர் அட்வொகேட், மெட்ராஸ் ஹைகோர்ட். இப்போ தேர்தல் தமிழ்நாட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய தேர்தல் நிலவரத்தினுடைய பார்வை கேண்டிடேட் வைஸோ இல்லை ஓவரால் பார்ட்டி வைஸோ எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு தேர்தல் முடிஞ்சு போயிடுச்சு ஏப்ரல் 19. பட் நீங்கள் கேட்ட மாதிரி பொலிட்டிக்கல் பார்வையோட முக்கியமாக தேர்தல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன், இது எப்படி தேர்தல் கமிஷன் அன்றைக்கி நடந்துக்கிட்டது, அதுக்கு முன்னாடி எப்படி இப்போ எப்படி நடந்திருக்கு, பர்டிகுலர்லி தமிழ்நாட்டில் அது முக்கியமாக பார்க்கணும். அன்றைக்கி 102 சீட்ஸ்க்கு த்ரூ அவுட் இந்தியா நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல் கோட்டா முடிஞ்சு போச்சு 40. அதை தவிர உத்தரப்பிரதேஷ் அங்கங்கே பிட்டாக பீஸ் மீலாக நடந்திருக்கு. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்க நான் ஏன் தேர்தல் ஆணையத்தை குறை சொல்கிறேங்கிறதுல என்னுடைய கண்காணிப்பு இவ்வளோ வருஷம் நான் ஓட் போட்டிருக்கேன், இவ்வளோ தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் ஆஸ் எ டெமோக்ராட்டிக் ரைட்டாக. இதை பார்த்தீங்கன்னாக்க முக்கியமாக சொல்கிறது இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இந்த தேர்தல் கமிஷனுடைய அதாவது எலெக்ஷன் கமிஷனுடைய இவர் கமிஷனர் இருக்காரு மிஸ்டர் சாகு, இவர் நான் 1008 எலெக்ஷன் அசம்பிளி எலெக்ஷன் போது அவர் இருந்தார். ஆனால் இந்த மாதிரி குளறுபடிகள் தென்படவில்லை. இப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் டிஃப்ரெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வருது. முக்கியமாக நான் ஒரு சீனியர் அட்வொகேட்டாக எனக்கு தெரியும் இதில் எலெக்ஷன் கமிஷன் 324 எப்படி செட்டப் பண்ண கான்ஸ்டியூஷன் படி அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும், என்னென்ன ரைட்ஸ் கொடுத்துருக்கு, எப்படி இண்டிபெண்ட் இன் இஸ் ஓன் வேங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் பொது ஜனங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன போகிறாங்க ஓட்டு போடுறாங்க, தனக்கு தேர்ந்த கட்சியில் ஒரு சின்னத்தையும் பட்டன் அமைக்கிட்டு வந்துடுறாங்க. ஆனால் உள்ளே என்ன குளறுபடி, அதனால் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறதுன்னு தெரியல அவங்களுக்கு, பாமர மக்களுக்கு. அதை போல் நம்ம போல ஒரு படித்தவங்களோ ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களோ பொலிட்டீஷியன்ஸோ அது ஒரு குரூப்பு, மற்ற பொது ஜனங்கள் இல்லை படித்தவங்க நாட்டினுடைய அக்கறையாக இருக்காங்க. அதுக்கு நடுவே இப்போ நீங்கள் நிறைய குளறுபடின்றீங்களே, எந்த ஆங்கிளில் குளறுபடி நடந்திருக்குன்னு சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து வருவோம். இந்த எலெக்ஷன் கமிஷன் எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 இயர்க்கு முன்னாடியே ப்ரிப்பரேட்டரி ஒர்க் ஆரம்பிச்சிருவாங்க, தயாரிப்பு ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ட்ராவல் பண்ணி, ஒரு ஸ்டேட்லன்னா ட்ராவல் பண்ணி அந்தந்த கலெக்டரை மீட் பண்ணி, போலீஸ் பந்தோபஸ்து எவ்வளோ ஸ்கூல்லாம் கிடைக்குமா, என்னைக்கு வைக்கலாம், என்னைக்கு கன்வீனியாக இருக்கும், ஸ்டாஃப் எவ்வளவு, அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுட்டு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அகாமடேட்டிவாக பண்ண முடியும் அப்படின்னு எல்லா கலெக்டரையும் மீட் பண்ணி அந்தந்த தொகுதிக்கு இன்சார்ஜாக அவங்க டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் கமிஷன் அவங்க தான் ஆஃபீஸர், அதெல்லாம் கேட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அந்த ஓட்டர்ஸ் எலக்ட்ரல் ரோல்மாங்க, அதாவது வாக்காளர் பட்டியல் தயாரிப்பாங்க. தயாரித்து முதல்ல தயாரிப்பது பார்த்தீங்கன்னா ஃபிகர் இல்லாமல் தயாரிப்பாங்க. அந்த ஃபிகர் இல்லாமல் தயாரிக்கிறது யார் வேணால் அந்த எலெக்ஷன் நீங்கள் சொல்கிறது ஃபோட்டோ இல்லாமல் தயாரிப்பாங்க. அது யார் வேணால் நீங்கள் ஆர்டிஐ இப்போ ஒரு பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னாக்கா ஒரு செலான் வாங்கணும், இவ்வளோ ரூபா கணக்குன்னு வரும், ஒரு பேஜுக்கு இவ்வளோ கணக்கு, புக்கு பகுதி பாகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதுக்கான தொகையை கொண்டு போய் RBIயில் கட்டிட்டு அந்த செலான் கொண்டு கொடுத்துட்டீங்கன்னாக்கா ஃபோட்டோ இல்லை, அது பப்ளிக் யார் வேணால் வாங்கலாம். அந்த ஃபோட்டோ எடுக்கிறது ஒன்லி பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு தான் கொடுப்பாங்க. அது ரெடி ஆனப்போ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி யார் யாருக்கோ அவங்க லெட்டர் அமைச்சிட்டு கொடுத்து அமைச்சிருவாங்க அந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு, அவங்க பிரிச்சுப்பாங்க. அப்படி தான் எக்ஸசைஸ் நடக்கும், இதுதான் வழிமுறை. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த தடவை அவங்க எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறது என்னன்னாக்கா ஜனவரி மாதமே ஃபோட்டோவோட
இருக்குது, ஃபோட்டோவோட இருக்குது. எப்போ ஃபைனல் வருதுனாக்க இது ரெமினரேஷன், அதாவது வீடு வீடாக போய் டெலிஷன் யாரும் இறந்துட்டாங்களா இருக்காங்களா. இப்போ ஆன்லைன்லேயும் வந்துருச்சு. அதெல்லாம் பழங்காலத்துது. இப்போ வந்து புதிய காலத்தில் எல்லாமே ஆன்லைனில் நீங்களே ஓப்பன் பண்ணி ஓட்டுங்கிறதுல வந்து ஆன்லைனில் செய்கிறது வந்து இப்போ ஆன்லைனில் வந்து ஓகே படித்தவங்க இது இப்போ இந்த மாதிரி ஸ்லம் டொல்லர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஆன்லைனுடைய பழக்கம் அவ்வளோவா இல்லாத போது அவங்கள எப்படி என்ரோல் பண்ணியிருப்பாங்க, இல்லை எப்படி டெலீட் பண்ணியிருப்பாங்க, இல்லை எப்படி அடிஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லை நீங்கள் சொல்கிறது இந்த குளறுபடியெல்லாம் இந்த ஸ்டேஜில் நடந்திருக்கும் போது பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இல்லையா? அவங்களும் அதை வந்து கண்காணிச்சிருக்கணும், இல்லை வெரிஃபை பண்ணியிருக்கணும். அவங்க வந்து தொகுதி வாரியாக போய் உங்கள் பேர் இருக்கான்னு அவங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னதான் இருந்தாலும் இந்த டெமோக்ராட்டிக் எக்ஸசைஸ்னும் போது பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் தானே? ஒரு நிமிஷம். பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறது ரெண்டாவது. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி ஒரு வேலையை செய்யறச்ச இந்த ஒரு பக்குவமாக முறைப்படி செய்யணும். அதான் நெறிமுறை. அப்படி செய்யறச்ச அவங்க ரெடி பண்ணி அமைச்சிட்டாங்கனாக்க அதில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஒர்க் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டி அடுத்த வேலை ஆரம்பிக்குது. அவங்க போயிட்டு எல்லாரும் வந்து அந்த முகவர்கள் போய் தேடி கண்டுபிடிச்சு வீடு வீடாக வெரிஃபிகேஷன் பண்ணி இறந்தவங்க, புதுசாக வந்திருக்காங்க, குடி மாற்றி போனவங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சு லிஸ்ட் எடுத்து அவங்க BLA 2ன்னு சொல்லிட்டு கட்சியில் சொல்லுவாங்க, பூத் லெவல் ஏஜென்ட் 2ன்னு. ஆனால் BLOங்கிறது எலெக்ஷன் கமிஷனோட ஆஃபீஸர். முக்கால்வாசி இந்த வருவாய்த்துறையில் இருக்கிறவங்க தான் அந்த வேலையை பண்ணுவாங்க. பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் பேர். அவங்கள்ட்ட கொண்டு போய் லிஸ்ட்டை கொடுத்து நாங்கள் இப்போ வெரிஃபை பண்ணுவோங்க, இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, உங்கள் பேரை எடுத்துருக்கங்க, புதுசாக ஃபார்ம் 6 ஃபார்ம் 7 அந்த மாதிரி வரும், ஃபார்ம் 8 அப்படிலாம் வரும். அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து இதை ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிட்டு அங்கே இருக்கிற குடியிருப்பவர்கள்ட்ட வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு இதை ஆட் பண்ணுங்க, இது எடுங்க, தேருங்க, எடுங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. எழுதி கொடுத்தாலும் அவங்க லிஸ்ட் ரெடி பண்ணணும். இது எலெக்ஷனுக்கு எத்தனை மாசம் முன்னாடி இது தயாராகி ஃபைனலைஸ் ஆகும்? ஆக்சுவலாக நார்மலாக பார்த்தா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கணும். ஃபைனலைஸ் ஆகிறது கேட்குறேன். ஃபைனலைஸ் ஆகிறது தான் சார் வந்து தோழர் எப்படின்னாக்க நார்மலாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி டிசிஷன் எடுத்து ஒரு எல்லா ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் கூட்டு மீட்டிங் போடுவாங்க எலெக்ஷன் கமிஷனில். இந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், நீங்கள் வந்து கோஆர்டினேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் வைப்பாங்க. அந்த மீட்டிங் முடிஞ்சு அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அட்டன் பண்ணுவாங்க. அப்போ அவங்கள்ட்ட சஜஷன் கேட்குறாங்க. அவங்க வந்து உங்களுடைய இது வழிமுறைகளை சொல்லுங்கள், நாங்கள் சேர்த்துக்கலாம், என்னென்ன தவிர்க்கலாங்களா, அந்த மாதிரி ஒரு கன்சாலிடேட்டிவ் மீட்டிங்காக நடக்குது, கூட்டு முறையாக நடக்கும். அது கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஆன்லைன் நீங்கள் இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி கேட்டீங்க ஓட்டர்ஸ் ஹெல்ப்புங்கிற ஆன்லைன் அவங்களுக்கு எப்படி தெரியும், படிக்காத பாமர ஜனங்களுக்குன்னு கேட்டீங்க. அதே மாதிரி அவங்க பட்டன் ஃபோன் வச்சுட்டு இருப்பாங்க, அதை ஆன்லைனில் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சங்கடம் இருக்கச்சு எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்க. அதை தவிர்க்கணும் தான் ஒரு சஜஷன் கொடுக்கப்பட்டது. பொதுமக்கள் அதை பார்க்க போகிறதில்ல, முகவர்கள் தான். முகவர்களே பாதி பேருக்கு இன்னும் அந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஃபோன் ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு தெரியல. எங்கள்கிட்ட வராமல் நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் சொன்ன மாதிரி எங்கள்கிட்ட வர வேண்டாம், நீங்கள் ஓட்டர்ஸ் ஹெல்ப்பில் ஆன்லைனில் ஆட் பண்ணுங்க, டெலீட் பண்ணுங்க சொல்லி அப்போ தான் இந்த கோரிக்கை வச்ச மாதிரி எங்களை சொல்லாதே நாங்கள் மேனுவலாக கொண்டு தரோம். கொண்டு தந்து நீங்கள் முடிச்சுட்டு எங்களுக்கு ரிப்ளை கொடுக்கணும், ஆடட் ஆர் நீங்கள் சேர்த்துட்டோம் இல்லை நீக்கிட்டோம் அப்படிங்கிறது கொடுக்கணும்னு. அதையும் தாண்டி முக்கியமாக எலெக்ஷன் கமிஷனுடைய முக்கியமான வேலை, தேர்தல் ஆணையத்தோட முக்கியமான வேலை, ஒருத்தரை வந்து ஓட்டிங்கிறது நான் இந்திய குடிமகன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கார்டு கொடுக்குறாங்க, எபிக் கார்டுன்னு. முன்ன என்ன சொன்னாங்க, எபிக் கார்டு இல்லைனாலும் ஆதாரையோ இல்லை ரேஷன் கார்டை காட்டினா கூட ஓட் பண்ணலாம் இருந்தது. அதுதான் 13 டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்காங்க, ஏதாவது காட்டி போடலாம். அதை காட்டி கூட இங்கே தமிழ்நாட்டில் இந்த தடவை மறுக்கப்பட்டது. எபிக் கார்டை காட்டி திராவிட கார்டு கூட காட்டி கூட உன் பேர் வந்து நீக்கிறவு ஆகி என் பேர் லிஸ்ட்டில் இல்லைனாலும் நான் இந்த 13 டாக்குமெண்ட்டில் ஒரு டாக்குமெண்ட்டை காட்டினா நான் இந்திய குடிமகன்கிறத நான் நிரூபிக்கும் பட்சத்தில் என்ன ஓட்டு போடுறதுக்கு அனுமதிச்சிருக்கணும், வாக்களிக்கிறதுக்கு. ஒரு நிமிஷம் மேடம், இப்போ 13 டாக்குமெண்ட்டை காமிக்கிறது வந்து அவங்களுடைய ஐடென்டிட்டி தான் ப்ரூஃப். ஆனால் அந்த பர்டிகுலர் கான்ஸ்டிடியூவன்சியில் அவங்க இருக்காங்க, வாழறாங்க அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரல் ரோலில் தான் இருக்கும். அதில் பேர் இல்லாமல் என்கிட்ட ஐடென்டிட்டி இருக்குது ஆனால் என்னை ஓட்டு போட விடுங்கன்னு சொல்கிறது எப்படி நியாயமாகும்? நீங்கள் கேட்டீங்க, இதே தான் எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு முன்னாடி எபிக் கார்டு இருந்த போதும் நீங்கள் ஏதாவது நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் நிறைய பேர் அவங்க பேர் நீக்கறிவு பட்டிருந்தாலும் அவங்க கையில் உடனே இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 1000 விளக்கு தொகுதி, அந்த 1000 விளக்கு தொகுதி கன்னடா ஸ்கூல் ஒன்று பாண்டி பஜார் முனையில் இருக்கும். அந்த முனையில் வந்து போயிட்டு நாங்கள் கொண்டு வரலைங்க, மறந்து போயிட்டோங்க, எபிக் கார்டு கொண்டு வரலைங்க, ஆனால் காதார் கையில் வச்சுருக்கோங்க, ஓட்டு போட எங்களை அனுமதிக்கணுங்க, நாங்கள் குடியுரிமையை காட்டுறோன்னு. அப்போ எலக்ட்ரல் ரோலில் பேர் இருந்திருக்கும் இல்லையா? அதனால தான் இப்போ அலோவ் பண்ணுறதும் அலோவ் பண்ணாததும் ஐடென்டி பேஸ்டு கிடையாது. அது வந்து எலக்ட்ரல் இதில் ரோலில் அவங்க பேர் இருந்ததுன்னா நீங்கள் எந்த ஐடென்டி கார்டை காமிச்சும் எலக்ட்ரல் போன தடவை நாங்கள் சொல்கிறோம், இந்த தமிழ்நாட்டில் அசம்பிளி தேர்தல் நடந்த போது, சட்டமன்ற தேர்தல் போது எலக்ட்ரல் ரோலில் பேர் இல்லை தவறிவிட்டால் கூட, ராகு அவர்கள் சொன்னது தவறிவிட்டால் கூட நீங்கள் இந்திய குடிமகனுக்கு ஆதாரத்தை கொடுத்தால் அந்த இடத்துல இருக்கிறவங்க, அதான் ரேஷன் கார்டுன்னு நான் சொன்னேன், அதை கொடுத்தீங்கன்னாக்க நீங்கள் வாக்களிக்கலாம்
உங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொன்னார். ஆனால் இந்த தடவை அந்த அறிவிப்பெல்லாம் கண்ணிலே காணும். இந்த தடவை 13 டாக்குமெண்ட் தட் ஐ எம் த சோ அண்ட் சோ பர்சன்கிறதுக்கு பர்சனல் ஐடென்டிட்டி ஒரு தன்னுடைய அடையாளக்கமாக கொண்டு வரதுக்கு சொன்னாங்க. எபிக் கார்டு வேணும்னு சொன்னாங்க. இப்போ எபிக் கார்டு வந்து நீங்கள் கொடுத்தாச்சு ஒரு குடிமகன். ஒருத்தர் வந்து இங்கே ஒரு எபிக் கார்டு வாங்குறாரு. அவர் சொந்த ஒரு கிராமத்தில் இருக்குது, கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு கிராமம்னாக்கா அங்கேயும் ஒரு எபிக் கார்டு வாங்குறாரு. டூப்ளிகேஷன் வருது. இதெல்லாம் இராடிகேட் பண்ணிங்களா இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங் வந்து கேட்ட போது 17 லட்சம் கார்டுகள் நீக்கிறவு செய்யப்பட்டதுன்னு. அது டோட்டலாக நீக்கிறவான இல்லை. ஏன்னா இங்கேயே வந்து மயிலாப்பூர்லேருந்து குடிபெயர்ந்தவங்க இங்கே வாங்கியிருக்காங்க. மயிலாப்பூர்லேயே உங்களுக்கு ஓட்டிங் இருந்திருக்கு. என்ன வந்து ஒருத்தர் கேட்டாங்க, மயிலாப்பூர்ல இருக்கு இங்கேயும் போடலாமா? தவறுமா, ஒரு இடத்துல நீங்கள் போடணும். அது எப்படி கிராஸ் டாலி பண்ணுவாங்க எலெக்ஷன் கமிஷன்? இந்த மாதிரி குளறுபடிகள் இது ஒன்று. ரெண்டாவது நீங்கள் கேட்டது நீக்கரவு செய்கிறதுக்கு ஓட்டர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ்னு வந்து 1960 அது பிரிவு 17. அந்த பிரிவு 17 படி நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு கொடுத்த ரைட்டு நீக்கிறவனாக்க எனக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் நோட்டீஸ் அனுப்பணும். இங்கே வந்து வெரிஃபை பண்ண உங்களை காணோம், நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். கொடுத்து அதுக்கு பதில் வந்து 15 நாள் டைம் கொடுத்து அந்த கடிதம் அவங்களால் பெறப்பட்டதுலேருந்து 15 நாள், அந்த 15 நாளுக்குள்ளே வந்து அவங்க அந்த தேர்தல் ஆணையத்தை அந்த அதிகாரிகளை பார்த்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். நாங்கள் இங்கே தாங்க இருக்கோம், வீடு பூட்டு இருந்தபோது நாங்கள் வேலைக்கு போய் ஏதாவது ஒன்று சொல்லணும். அதையும் தாண்டி வரவில்லை என்றால் நீங்கள் என்ன பண்ணணும், பேப்பரில் பப்ளிகேஷன் கொடுக்கணும். பேப்பரில் கட்டாயம் பப்ளிகேஷன் கொடுக்கணும். இதை வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் 2023 ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டது. ஒரு பொதுநல வழக்கு. இந்த மாதிரி மொத்தமாக வந்து டெலிஷன் வந்திருக்கு, மொத்தமாக நீக்கறிவு பண்ணப்பட்டிருக்கு, தேர்தல் ஆணையம் சரியாக கையாளலைன்னு சொல்லி ஒரு வட இந்திய ஒரு சமூகத்திலேருந்து போட்டாங்க. அப்போ போட்ட போது இந்த கேள்வி எழுப்பப்பட்டது உச்சநீதிமன்றத்தால் தேர்தல் ஆணையத்துக்கு. நீங்கள் அந்த வழிமுறைகளை பண்ணீங்களான்னு பண்ணலை. ஏன் பண்ணலை? நடக்கலை. இனிமேல் நாங்கள் சரியாக இந்த நோட்டீஸ் கொடுத்து தான் டெலீட் பண்ணுவோம் அப்படின்னு அண்டர்டேக்கிங் கொடுத்தது தேர்தல் ஆணையம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு அண்டர்டேக்கிங் கொடுத்தது. ஆனால் அந்த அண்டர்டேக்கிங் தமிழ்நாட்டில் நாங்கள் கேள்விப்பட்ட போது 1 லட்சம் பேருக்கு கோயம்புத்தூரில் நீக்கிறவு இருக்கதா அதனுடைய பாஜக வேட்பாளர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி மாயவரத்தில் ஒரு பட்டமங்கலம் இங்கே ஒரு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாகவே எடுத்திருக்காங்க, 800 ஓட்டு. அதே மாதிரி கோயம்புத்தூர்லேயும் ராம்நகர் ஒரு இடத்துல 400 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ எங்கள் பகுதியிலேயே பார்த்தீங்கன்னாக்க பேர் இருக்கு, வெளியில் போகிறாங்க, பூத் லெவல் ஆஃபீஸர் உட்காந்துருக்காங்க, அவங்க ஸ்லிப்பு கொடுக்குறாங்க. அதை எடுத்துக்கிட்டு பூத்து உள்ள சாவடி உள்ள போட்ட போது அந்த PLO 1 ஆஃபீஸர் வந்து காட்டிட்டு மேடம் உங்கள் பேர் இல்லை, வெளியில் கொடுத்தாங்க, நீங்கள் உள்ளே இல்லை. அவங்க உள்ள வச்சிருந்த அந்த வாக்காளர் பட்டியல் பழையது, வெளியில வச்சிருந்தது கரண்ட். இந்த மாதிரி குளறுபடிகள் அங்க நடந்தது. கரெக்ட் மேடம், நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, இதை வந்து எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே இப்போ வந்து இன்னைக்கு தேதியில் உங்களுக்கு வந்து வெதர் பாஜகவோ இல்லை காங்கிரஸோ இல்லை டிஎம்கேயோ ஏடிஎம்கேயோ அவங்களுடைய பூத் ஏஜென்ட் வந்து அந்தந்த தொகுதியில் இருக்கிற வாக்காளரை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்திருக்காங்க வரலை, அவங்க பேர் இருக்கு இல்லைங்கிறத அவங்களுக்கும் அதில் ஒரு பொறுப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான். நிச்சயமாக பொறுப்பு இருக்கு, நான் மறுக்கல. ஏன்னா அவங்க ஏஜென்ட்டு வாக்குச்சாவடி உள்ள உட்காந்துருக்காங்க, பார்ட்டி ஏஜென்ட் உட்காந்துருக்காங்க, டிஎம்கே ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் பாஜக உட்காந்துருக்காங்க. ஸோ ஒருத்தர் வரல வரைச்ச இவர் எங்கள் பகுதியை சேர்ந்தவர் இல்லை, அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறது உங்களுக்கு ரைட் இருக்கு. அந்த ஏஜென்ட் ட்ரைனிங் அப்ப வந்து வந்தவங்க மாத்தி வந்து அவங்க அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. நீக்கிறவு செய்யப்பட்டதுங்கிற அவங்க கையில் இருக்கிற வாக்காளர் பட்டியலும் அந்த அதிகாரிகள் இருக்கிற வாக்காளர் பட்டியலும் ஒன்னா காட்டின போது அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் நான் சொன்ன மாதிரி BLA 2 வழியா அந்த கட்சிக்காரங்க எழுதி ரெடி பண்ணி கொடுத்த ஒரு லிஸ்ட் டைப் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு மறுக்கிறாங்க. அது இருக்கா செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இத பேசிஸா வச்சு இது உங்களுக்கு எவிடன்ஸா இருக்கு, வெளியில ஒரு லிஸ்ட் இருக்கு, உள்ள ஒரு லிஸ்ட் இருக்குன்றீங்க, ரெண்டும் டேலி ஆகலன்றீங்க, ஒன்னு ஓல்டு ஒன்னு நியூ லிஸ்ட் அப்படின்னு சொல்றீங்க. அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து கோர்ட்லயோ இல்ல எலெக்ஷன் கமிஷனுக்கு அகைன்ஸ்டாவோ கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்கான வழிமுறையை தேடலாமே. ஒரு நிமிஷம் வெறும் வந்து பப்ளிக் இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நான் சொல்லிட்டேன், ஒரு என்ன பண்றாங்க அப்படின்னா, இது வந்து மீடியால தான் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. எல்லா மீடியாலையும் வந்து ஓட்டர் லிஸ்ட் டெலீட் ஆயிடுச்சுங்கிறாங்க. சரி, நீங்க ஓட்டர் லிஸ்ட் டெலீட் ஆயிடுச்சு, உங்க சைடுல இருந்து நீங்க என்ன செஞ்சீங்க? ஏதாவது கேஸ் போட்டிருக்கீங்களா, இல்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா, இல்ல இந்த இடத்துல நடந்த தேர்தல் செல்லாதுன்னு அறிவிக்கிறதுக்கான ஏதாவது வழிமுறைகள் எடுத்திருக்கீங்களா? எந்த ஸ்டெப் எடுத்த மாதிரி தெரியல. ஆனா மீடியால மட்டும் நிறைய வருது, இது லிஸ்ட்ல இருந்து பேர் இல்லைன்றாங்க, அங்க எடுத்துட்டாங்கன்றாங்க. இதுல இன்னும் வேடிக்கை என்னன்னா, சில இடத்துல வந்து சில ஜாதிகள் வந்து ஒரு கட்சிக்கு ஆதரவா இருக்கு, அதனால அந்த ஜாதியே ஃபுல்லா எடுத்துட்டான்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்கள் இப்போ கேட்டு நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. இது மீடியா பேசிக்கிட்டு இருக்க தெரியாது, சட்ட ரீதியாக இந்த நடவடிக்கை எடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்று நான் சொல்ல விரும்புறது, நான் ஒரு பொதுமக்கள் வாக்காளராக போய் செக் பண்ணுறச்ச எனக்கு ஷாக் ஆகுது. என்னை போடுறதுக்கு மறுக்கிறாங்க, உனக்கு ஓட்டு உரிமை இல்லைன்னு. அவன் என்ன சொல்கிறான், அட போயா நம்மளை விட்டா போடலாம், அமைதியாக போயிடுறாங்க. ஆனால் சில வாக்காளர்கள் தான் சண்டை போடுறாங்க. எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க, நான் வந்திருக்கேன் நான் போடணும்னு சொல்லிட்டு. நான் கண்ணேரில் நடந்ததை பார்த்தேன். சில வாக்காளர்கள் வேற வேலையில் டைம் ஆகுது நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு முதல்ல ஒவ்வொரு வாக்காளர்களுக்கு பொறுப்புணர்ச்சி வரணும்.
பொலிட்டிக்கல் லீடருக்கு ஒன்று பொலிட்டிக்கல்லி அனலைஸ் பண்ணுறச்ச இது நடக்குதுன்னு தெரிஞ்சோடனே அவங்க சி விஜில்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த சி விஜிலில் வீடியோவும் எடுக்கலாம், நான் இப்போ காட்டுறவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கலாம், அல்ல ஆடியோவும் உடனே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணால் அவங்க கொடுத்த ரெஜிஸ்டர் பண்ண ஒரு 5 மினிட்ஸ்லேயே எலெக்ஷன் கமிஷன் ஆக்ஷன் எடுக்கணும். மேடம், என்னோட கொஸ்டினே வந்து ஒரு நிமிஷம் நான் சொல்லிட்டு வரேன். இல்ல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இதை ஏன் லீகலா ஹேண்டில் பண்ணல, ஒரு நிமிஷம், இப்போ மீடியால மட்டும் ஹேண்டில் பண்றாங்களே, அதுதான் நான் கேட்கிறேன். நான் சொல்றது கேளுங்க. கன்சாலிடேட்டா என்ன நடந்தது ஓவரால் அனாலிசிஸ் எடுத்து தான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அரைவ் பண்ண முடியும். ஒரு இடத்துல ஒரு பூத்தில் எடுத்து வச்சு ஒரு பார்ட்டி உடனே டிசிஷன் எடுக்காது. இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் என்ன நடந்தது கன்சாலிடேட் ரிப்போர்ட் வாங்குறாங்க. அதுக்கு தான் இப்போ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தொடரப்பட்டிருக்கு. ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர் தொகுதியோட முடிவுகளை அறிவிக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் இருக்கு, வாக்காளர்களுக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டது, அந்த நீக்கரவு செய்தவங்களை திருப்பி அவங்களை உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கணும், அவங்க வாக்களிக்க செய்ய வேண்டும். அதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க கன்சாலிடேட்டா முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு முடிவு வந்து எண்ணிக்கை நடைபெற்று இந்த அறிவு அந்த ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் இன்னைக்கு ஹியரிங்க்கு வந்து கேட்பதற்கு வந்து விசாரணைக்கு வந்த பொழுது சென்னை உயர்நீதிமன்றமானது அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கும் அதுக்கப்புறம் அந்த அவங்களை எதிர்பார்த்தியா சேர்த்தவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுத்து இதை உடனடியாக விசாரிக்கணும்னு சொல்லி நாளைக்கும் திருப்பி போட்டிருக்காங்க. ஸோ சட்ட ரீதியாக ஒரு பொதுநல வழக்கு ஒருத்தர் திறந்திருக்காரு. அது என்னன்னாக்கா அவர் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தாராம், தனக்கு இந்தியாவில் உரிமை இருக்குன்னு. அதை போட வந்தபோது அவருக்கு ஷாக் ஆயிருக்கு, அவருக்கு உரிமை இல்லை. உடனே கேட்டதுக்கு தான் அவர் கோவப்பட்டு அவருக்கு என்னுடைய உரிமையை எப்படி பறிக்க முடியும், நான் இந்திய குடிமகன் அப்படிங்கிற வேகத்தில் இன்னைக்கு போட்டிருக்காரு. அதுக்கான சட்ட நடவடிக்கை வந்திருக்குது. நான் இப்போ சொன்ன மாதிரி 2023 சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த தேர்தல் ஆணையம் ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்கு பிரமாண பத்திரத்தில், இந்த மாதிரி பண்ண மாட்டோம். இன்னைக்கு நாங்கள் ஒரு தகவல் அறிக்கை சட்டத்தில் கொடுத்துருக்கோம். கொடுத்து நீங்கள் இவ்வளோ பேரை டெலிஷன் பண்ணீங்களே, ஃபோக்கஸ் நோட்டீஸ் கொடுத்தீங்களா, அவங்களை கொடுத்து விசாரிச்சிங்களா, இருக்கீங்களா இல்லையா கேட்டிங்களா, அதுக்கு தகவல் கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தெரியும் 30 நாட்கள் உங்களுக்கு டைம் உண்டு ஒரு ஆர்டிஐ பெட்டிஷன் கொடுத்தானாக்கா. அதில் என்ன வருது பதிலாக்க இந்த குளறுபடிகள்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு எலெக்ஷனை கவுண்டர் மேன் பண்ணுறதுங்கிறது, அதாவது ரத்து பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியாக நடக்காது. அது ரத்துங்கிறது நீங்கள் எலெக்ஷன் பெட்டிஷனில் பார்த்துக்கங்க, இவிஓபிம்பாங்க, எலெக்ஷன் ஒரிஜினல் பெட்டிஷன் ஹைகோர்ட்டில் வரும். அந்த வேட்பாளர்கள் தான் வந்து பின்னடைவை நோக்கினால் அவர்களுக்கு அந்த ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது, அதில் போய் பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் சாட்சியங்களாக இப்போ டாக்குமெண்ட்ரி வைஸ் ஆர்டிஐயில் போட்டு எடுக்கிறது, தகவல் அறிக்கை சட்டத்தில் வருது, வீடியோ எடுத்தது, மறுக்கப்பட்டவங்களோட பிரமாண பத்திரம், இவங்களெல்லாம் பொட்டியில் ஏறி விசாரிக்கும் போது இவ்வளவு குளறுபடிகள் வரைச்ச வெற்றி அடைந்தவருக்கு அதனால் லாபம் இருக்குமே, ஆனால் அந்த எலெக்ஷன் வந்து நல் அண்ட் வாய்டு ரத்து என்று அறிவிக்கப்படும். மேடம், இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோட உங்ககிட்ட ஒரு கேள்வித்தை கேட்க தோணுது. என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தாக்கா இட் இஸ் அ வெரி லெங்தி ப்ராசஸ், ரொம்ப நீளமாக இழுத்தடிக்கிற ப்ராசஸ் இது. இதில் வந்து நான் எந்த எக்ஸாம்பிளை சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜெயலலிதா அம்மையார் வந்து முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டிலேருந்து மத்திய அமைச்சரவையில் ஒரு மினிஸ்டரை வந்து ரீகவுண்ட் மினிஸ்டர்னு சொன்னாங்க. அவர் ரீகவுண்ட் மினிஸ்டர் ஆகி அந்த காலம் முடிஞ்சு அதில் கேஸில் ஒன்றும் ஃபைசல் எந்த விதமான விடையும் அதில் வராமல் அதுக்கப்புறமாவும் 6 வருஷம் எம்பியாவும் இருந்து இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காரு. இது எந்த காலத்துல? இதுக்கு நான் என்ன கேக்குறேன், சிவகங்கை தொகுதியை சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. அந்த தொகுதியில் நடந்த விஷயம், அவர் 2 டேர்ம் முடிச்சாரு. அந்த மாதிரி இருக்கும்போது மக்களுக்கு எப்படி பின்ன நம்பிக்கை வரும்ன்றதா என்னுடைய கேள்வியே. இது வந்து முக்கியமா நீங்க கேட்கிற கேள்வி வந்து பல கோணங்கள்ல அணுகப்பட வரும். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு அந்த பர்டிகுலர் தொகுதியோட விஷயத்தை எடுத்துட்டு போயிருக்கு, 2 டேர்ம் முடிஞ்சு இப்ப சொன்னீங்க. இப்ப பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்கா இருக்கு. அதே மாதிரி இங்க ஒரு சபாநாயகர் இருக்காரு. அந்த சபாநாயகருடைய ஓட்டு தபால் வாக்குகள் வித்தியாசத்தில் வந்ததுக்கான முடிவுகளும் ஒரு சீல் கவர்ல போட்டு உச்சநீதிமன்றம், அதுக்குள்ள இவங்க 3 தடவை அதை பத்தியெல்லாம் இன்னைக்கு அந்த கட்சி பேசுறது இல்லை, அமைதி காக்குறாங்க. அதே மாதிரி வாக்காளர்கள் நீக்க வரப்பட்டதையும் அந்த கட்சி பேசலை, அமைதியாக இருக்காங்க. ஒரு கட்சி மட்டும்தான் இன்றைக்கி குரல் கொடுத்துட்ருக்காங்க. அதையும் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் கேட்டதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இந்த அசம்பிளி சட்டமன்ற தொகுதி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கான வழக்குகள் தொடரப்பட்டது, எலெக்ஷன் பெட்டிஷன். அந்த எலெக்ஷன் பெட்டிஷன்லாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஹைகோர்ட், அந்த உச்சநீதிமன்றமாகட்டும் உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதிகள் அந்த யாருக்கிட்ட அந்த கேஸ் வருதோ அந்த நீதிபதிகள் ஒரு ப்ரியாரிட்டி முறையில் தினம் ஈவினிங் மட்டும் ஆஃப்டர்நூன் செஷன் 2.25 செஷன் இருக்கும். அந்த செஷனில் தனியாக இதை போட்டு சீக்கிரமாக ஒரு 6 மாதத்துக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நடக்குது. அதனால் பார்த்தீங்கன்னாக்க இப்போ கூட இந்த முதலமைச்சருக்கு எதிராக கூட ஒரு வழக்கு வந்தது. இப்போ இது மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு எங்கே வந்து ரிஃபார்ம்ஸ் அதிகமாக தேவைப்படுது? எலெக்ஷன் கமிஷன் சைட்லேருந்து ரிஃபார்ம்ஸ் அதிகமாக வேணுமா, இல்லை ஜுடிஷியரி சைட்லேருந்து ரிஃபார்ம்ஸ் அதிகமாக வேணுமா, இல்லை ரெண்டுத்துலையுமே வேணும்னு தோணுதா? எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம்? இது ஒருவேளை இப்போ இருக்கிற வரக்கூடிய ஆட்சி வந்து இந்த மாற்றங்கள்லாம் கொண்டு வருமா? மக்களுக்கு இன்னும் ஈஸியாக ஓகே எங்களுக்கு
எங்களுக்கு இருக்கிற உரிமை 5 வருஷத்துக்கு ஒரு தரம் கிடைக்குது, அதை நாங்கள் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற நிலைமை வருமா? நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே பதில். இப்போ வருங்காலத்தில் இப்பொழுது இருக்கிற பாரதிய ஜனதா ஆட்சி, மத்திய அரசு இருக்கிற ஆட்சி வந்து அவங்க ஒரு நினைப்பில் இருக்காங்க. அதாவது 3வது தடவை நாங்கள் ஆட்சி பெற்றால் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற நோக்கம் வரணும்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன? இந்த குளறுபடிகள் பஞ்சாயத்து, சட்டமன்றம், பாராளுமன்றம் அனைத்துக்கும் ஒரே நாளில் வைக்கிறச்ச ஒரே நாளில் வந்து அந்த நீங்கள் சொன்னீங்க வாக்காளர் பட்டியல் குளறுபடிகள் இதெல்லாம் தவிர்க்கப்படும். அது இன்னும் எக்ஸ்பெண்டிச்சர் தேர்தல் கமிஷன் ஆகட்டும் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் நிறைய விட செலவினங்கள் வருது. 2வது முக்கியமாக கேட்டது, இதுக்கு எங்கே ஷார்ட்கட்டாக நீங்கள் முடிக்கணும், அப்போ தான் வந்து நியாயம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ நியாயம் கிடைக்கணும்னாக்க ஒன்று அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் இன் ஜுடிஷியரி, நீதித்துறையில் நீதிபதிகளோட நியமனம் அதிகரிக்கப்பட வேண்டும். இந்த தேர்தல் கமிஷன் மட்டும் இல்லை, தேர்தல் மனுக்கள் மட்டும் இல்லை, மற்ற மனுக்கள் நாங்களும் பின்தங்கி போகிறது. எவ்வளவு ஒரு பாகப்பிரிவினை சூட்டு வந்ததுனாக்க அந்த வழக்கானது முடியறதுக்குள்ள 4 தலைமுறை மாறிடுறாங்க. அந்த அளவுக்கு டிலே ஆகுது. அது அந்த நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும். நீங்கள் கேட்டு தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை, தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் போது யாரை வந்து அதிகாரிகளை நியமிக்கிறாங்கன்னா வருவாய்த்துறையை சார்ந்தவர்களும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் போன்ற இருக்கிற அதிகாரிகள் தான் அவங்க வந்து தேர்தல் அதிகாரிகளாக அந்த சமயத்தில் பயன்படுறாங்க. அவங்க பயன்படுத்தப்படும் போது அது பத்தவில்லை. ஏன்னாக்கா அவங்கள பயன்படுத்த இப்போ பார்த்தீங்கன்னா 140 கோடியில் கிட்டத்தட்ட இப்போ இங்கே வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 கோடிக்கு மேலே வந்து வாக்காளர்களுக்கு இருக்காங்க ஒரு கணக்கு கொடுக்குறாங்க. அதுவும் யங்ஸ் முதல் தடவையாக இருக்கிற இளைஞர்கள் 18 வயசு முடிஞ்சவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் அகாமடேட் பண்ணி பண்ணணும்னாக்க அப்போ அந்த வருவாய்த்துறையில் இருக்கிற அதிகாரிகளை தாண்டி ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் எலெக்ஷன் கமிஷன் இன்னும் நிறைய எம்ப்ளாயிஸை அப்பாயின்ட் பண்ணணும். அப்பாயின்ட் பண்ணால் தான் நீங்கள் வந்து ஒரு தெருவில் ஒரு பிஎல்ஓ ஒரு ஜூன் 13 எடுத்துப்போம். நம்ம அடையாறு எடுத்துப்போம், தென் சென்னை பாராளுமன்றத்தை எடுத்துப்போம். நாங்கள் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், அங்கே வந்து ஜூன் 13 இருக்கிறவங்களை மட்டும்தான் ஆப்ரேட் பண்ண இருக்காங்க. அவங்க இருக்கிறது வந்து 20 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் இருக்கிற பூத்துகள் 1926 பூத்துகள். 1926 பூத்துகள். ஒரு பூத்துக்கு 1300 குறைஞ்சு, மேக்சிமம் குறைஞ்சது 1100 வாக்காளர்கள். நீங்கள் அங்கே இருக்கிற ஒரு 30-40 பேர் வெரிஃபிகேஷன் எவ்வளவு முடிஞ்சிருக்கும் தேர்தல் ஆணையத்தில் அது வெரிஃபிகேஷன் முடித்து நீங்கள் டெலிஷன் லிஸ்ட்டு போட்டு எலக்ட்ரோலோட போட்டு அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுக்குறீங்க, ரைட்டா? அப்படி இருக்கும்போது அது ஒர்க்கிங் காம்பினேஷன், அது ஒர்க் பண்ணுறவுடைய ரேஷியோ சதவிகிதம் மிக மிக கம்மியாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் பார்த்துட்டு 4 வீடை போருப்பா அப்படி இருப்பேன். அதில் வந்து ஆளுங்கட்சிகளும் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இதை டெலீட் பண்ணுங்க, இவங்க இந்த சார்பாக போடுவாங்க, இந்த கட்சி வந்து மேல் நோக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இண்டிபெண்டாக இந்த ஆளுங்கட்சி இருக்கும் பொழுது அரசியல் இந்த ஆட்சியாளர்கள் கீழே இருக்கிற அரசு அதிகாரிகள் தேர்தல் கமிஷன்ல வேலை செய்யறதை நிறுத்தணும். அப்படி இருக்கும்போது ஒருதலை பட்சமாக அவர்கள் செயல்படுகிறார்கள், குற்றச்சாட்டு நீக்கிறது செய்யப்படும். நீங்க தனியா இண்டிபெண்டா கான்ட்ராக்ட்ல அப்பாயின்ட் பண்ணணும். நீங்க இந்த அரசு அதிகாரிகளை நீங்க பயன்படுத்தும் போது தன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி அச்சுறுத்தலுக்கு பயந்து அவர்கள் தவறுகள் செய்வது அதிகமாக உள்ளது. இப்போ எங்ககிட்ட 2 கேள்வி இருக்கு. ஒன்று வந்து இந்த நீங்க வந்து இங்க இருக்கிற அரசு அதிகாரிகள் வந்து இந்த தமிழ்நாட்டில் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபேவரபிளாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள சார்ந்து இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி செய்வாங்கன்றீங்க. அதே மாதிரி மற்ற இடத்துல வந்து சென்ட்ரல்லையோ இல்லை மற்ற மாநிலங்கள்லையோ அதே வேற ஆட்சி இருக்கு, அவங்களுக்கு சார்பாக அவங்க செயல்பட மாட்டாங்களா? அந்த குற்றச்சாட்டு வராது. அது நம்பர் 1 கேள்வி. 2வது வந்து நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்றீங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இது வந்து மார்ச்சில் அனௌன்ஸ் பண்ண எலெக்ஷன், இது கிட்டத்தட்ட ஜூன் வரைக்கும் 3 மாதம் ஆகுது. ஒரு கண்ட்ரிக்கு ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு 3 எலெக்ஷன் நீங்கள் சேர்ந்தாப்புல வைக்கணும்னா ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு லீடர் ஒருத்தர் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன் எதாச்சியா 1.5 வருஷம் ஆகும் அப்படிங்கிறாரு அவர். அந்த மாதிரி ஆகாதா? அது மாதிரி இந்த 2 கேள்விக்கு நீங்கள் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுங்களேன். நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரே நாடு ஒரே தேர்தலில் இதுக்கே இவ்வளவு நாடி ஆகிறச்ச இன்னும் நேரம் பிடிக்கும் எப்படி சாத்தியம் சொல்லி கேட்குறீங்க. ஒரே வார்த்தை, வாக்காளர் பட்டியல் என்பது நல்லா கவனிச்சுக்க, வாக்காளர் பட்டியல் என்பது பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் ஒரு விதமாக தயாரிக்கப்படுகிறது. அதே லோக்கல் பாடி பஞ்சாயத்து எலெக்ஷனு கார்பரேஷன் எலெக்ஷனுக்கு வர இங்கே வாக்காளர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா அந்த பாகங்கள்லாம் நம்பர் மாறும். ஏன்னா டெமோகிராஃபி, அதாவது புவியியல் வழியாக அந்த பிரிக்கும் போது அதனுடைய சதவீதமும் புக்கு நம்பரும் மாறுது. இது ப்ராக்டிக்கலாக நடக்குது. நீங்கள் இப்போ கேட்ட போது இதே வாக்காளர் பட்டியல் 3 விதமாக பிரிண்ட் பண்ணப்படுது, ரைட்டா? இதே வந்து ஒரே தேர்தல் ஒரே இருந்துச்சு, பிரிண்டிங் ஒரே இது 3 சீட்டு மட்டும் தான், 3 பட்டன் மட்டும் தான், 3 மிஷின் வச்சிருப்பாங்க. இந்த பட்டன் அமுக்கிறதுல கூட சந்தேகம் வந்தது, அதை உச்சநீதிமன்றம் நிராகரிச்சிருச்சு.
அது நல்ல விஷயம். ஏன்னா எலக்ட்ரல் ரோல் போடச்சா மாற்றி போட்டு குழப்படி வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பட்டனை வந்து அமைத்தினால் 3க்கும் விவிபேட் வச்சுருப்பாங்க. அதாவது லோக்கல் பாடி, சட்டமன்றம், பாராளுமன்றம் வைக்கும்போது அதனுக்கான செலவுகளும் குறைக்கப்படும். ஒரே ஒரு தேர்தல் பட்டியல் மட்டும்தான் ஒரே நிமிஷம் ஒரே ஒரு வாக்காளர் பட்டியலில் தயாரிக்கப்படும் எல்லா இடத்துக்கும். அப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் வராது, டெலிஷன் ஒமிஷன். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு, எங்கள் இப்போ கூட ஒரு ஊடகவில் ஒருத்தர் சேஷாத்திரிங்கிற பேசி பார்த்தேன், எங்கள் பேர் இருக்கு, என் பொண்டாட்டி பேர் இருக்கு, என் பேர் இல்லை, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க எழுதி கொடுத்தேன் இல்லை. இதெல்லாம் வந்து அவர் போன எலெக்ஷனில் இருந்து இந்த எலெக்ஷனில் அங்கே இல்லைன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் சீர்படுத்தணும்னாக்க ஒரே இடத்துல வைக்கிறச்ச எவரையும் விட்டு கொடுக்க முடியாது. அப்போ போன 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் உயிரோடு இருந்தால் இப்போ இல்லைங்கிறதுக்கு வாசம். ஆனால் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் இருக்க ஒரு திரைப்பட நடிகரை பற்றி பேச்சு வந்தது. அவருக்கு இல்லை, அவர் மனைவிக்கு இருக்குங்கிறாங்க. இந்த மாதிரி குளறுபடிகள் நடப்பதற்கு சாத்தியமே கிடையாது. ஏன்னாக்க ஒரே பட்டியலை தயாரிக்கும் போது அவகாசம் நிறையா இருக்கும், நிறைய அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள். அரசு அதிகாரிகளுடைய சார்பு நிலையை பற்றி சொன்னேன். அரசு, அதுதான் நான் இப்போ சொன்னேன். அரசு சார்பு நிலை நீங்கள் கேட்டீங்க, தமிழகத்தை மட்டும் சொல்கிறீங்க. நான் இங்கே மட்டும் சொல்லலை, எங்கே இருந்தாலும் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அந்தந்த அதிகாரிகள் தான் நியமிக்கப்படுகிறார்கள். அது தவிர்க்கப்பட வேண்டும். நீங்கள் வட மாநிலம் எடுத்தாலும் அவங்க அதுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கான குற்றச்சாட்டுகள் எழும். எனவே அதெல்லாம் தவிர்க்கப்பட்டு பிரைவேட் ஏஜென்சியில் கான்ட்ராக்டில் எடுத்து இல்லை அதனால் செலவு அதிகமாகனாக்க எலெக்ஷன் கமிஷனு அவங்க அதிகாரிகளை நிரந்தரமாக அப்பாயின்ட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது ஒரு 6 மாதத்துக்கு, 1 மாதம், 1 வருஷத்துக்கு அப்பாயின்ட் பண்ணும்போது செலவும் குறைக்கப்படும், இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளும் நிறுத்தப்படும். அதனால் இதில் வந்து நடக்கிற இந்த டெலிஷனுக்கு காரணமே அரசு அதிகாரிகள் தேர்தல் அதிகாரிகளை பணிபுரிந்ததும் அவர்கள் அச்சுறுத்தப்பட்டதும் அதற்கு கைகூலியாக ஆளுங்கட்சிக்கு பண்ணதாக குற்றச்சாட்டு மக்கள் வைக்கிறாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டி அகேன்ஸ்டாக வைக்கிறாங்க. இதெல்லாம் தவிர்க்கணும். இது செஞ்சிருக்கலாம் எலெக்ஷன். இன்னொன்று முக்கியமாக நான் சொல்ல விரும்புவது, உங்களுக்கு தெரியும், ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது லாங் ஸ்டாண்டிங் ஆஃபீஸர்ஸ் சொல்லுவாங்க. நீண்ட நாள் 3 வருஷத்துக்கு மேலே ஒரு அதிகாரி ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. உடனே தேர்தல் கமிஷன் அவங்கள மாற்றம் செய்யணும். ஆனால் இந்த தடவை தமிழ்நாட்டில் நான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தேன், மாற்றம் செய்யவில்லை. இது குறித்து தலைமை தேர்தல் அதிகாரிக்கு மனுக்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் மனுக்கள் பரிசீலிப்பில்லை. உதாரணமாக கோயம்புத்தூர், எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், கோயம்புத்தூர் இருக்கும் அந்த மாவட்ட ஆட்சியர் 3.5 வருஷமாக இருக்கார். அதாவது 6 வருஷம் தாண்டி இருக்கார். அவரே மாற்றப்படவில்லை. ஒன்று. அதே மாதிரி தாசில்தார் லெவல் இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் யாருமே அதிகமாக பேர் மாற்றவே இல்லை. இன்னொரு மேலேயும் நான் சொல்கிற விஷயம், இன்றைக்கி இருக்கிற தமிழகத்தின் தலைமை தேர்தல் அதிகாரி சாகு அவர்கள் அசம்பிளி எலெக்ஷன் நடந்தது 2021, 3 வருஷத்துக்கு மேலே அவரே தொடர்ந்து இருக்காரு. ஏன் டெல்லி தேர்தல் ஆணையம் அவரை மாற்றலை? அது வந்து டெல்லி இல்லைங்க செய்யணும், இங்கே தமிழ்நாட்டில் சொல்லி வழிமுறைகள். கோட் ஆஃப் கான்டக்ட் இஸ் தேர். கோட் ஆஃப் நெறிமுறைகள் பார்த்து எந்த ஆணையமாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் டெல்லியாக இருந்தாலும் மாற்றிருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தேர்தல் அறிக்கைங்கிறது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது போலிங் ஏஜென்ட்டு 17C ஃபார்ம் வரத்துக்கு முன்னாடி 2 ஹவர்ஸ்க்கு ஏஜென்ட்டுகளையும் கேட்டு ப்ரிசைடிங் ஆஃபீஸர், தலைமை அதிகாரி, அந்த பூத்தினுடைய தலைமை அதிகாரி, வாக்குச்சாவடி தலைமை கேட்டு அங்கே வந்து தலைமைக்கு கொடுத்து பத்திரிகைகளுக்கு தெரிவிக்கப்படுகிறது, பொதுமக்களுக்கு வருகிறது, ஊடகங்களுக்கு தரப்படுகிறது. அப்படி நீங்கள் கூட்டிக்கிட்டே வந்தீங்கன்னாக்க ஒரு 7 மணி 8 மணிக்கு நிலவரம் ஒரு பொதுஜன மக்களை கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்படி இருக்கும்போது 8 மணிக்கு தலைமை தேர்தல் அதிகாரி தமிழகத்தில் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாரு. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க 82%, 72%, 69% அப்படிலாம் வந்தது வேறு இடங்களுக்கு. ஓகே, அப்படி பார்த்ததுக்கப்புறம் நடுராத்திரியில் 12:30 மணிக்கு டெல்லியிலேருந்து ஒரு அறிக்கை வந்தது. அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா தென் சென்னையை பொறுத்த வரைக்கும், மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 14-13% வித்தியாசம் வருகிறது. வித்தியாசம் என்ன, 1 + or 2 +, அது வந்து இயற்கை. ஆனால் 13-14% எப்படி தாண்டி வரும் அப்படின்னு கேட்டதற்கு ஒரு கேள்வி வந்த பொழுது அடுத்த நாள் காலையில் தென் சென்னை பாராளுமன்றத்துடைய தேர்தல் அதிகாரி சொல்றாரு, மேடம், நான் அதாவது அந்த வாக்காளர்களுக்கு, அந்த வேட்பாளருக்கு அவசரப்பட்டு மனு கொடுத்துடாதீங்க, நாங்களே டெல்லியில் பேசி எதுக்கு வந்தீங்க, இங்கே வந்தீங்க, அங்கே சொல்கிறோம் பாருங்கள். ஏன்னாக்கா டெல்லியில் வந்து இந்த மாதிரி நாங்கள் யாருமே கேள்விப்பட்டதில்லை. கிரிக்கெட்டோடைய ஸ்கோர் பார்ப்பீங்க, மேட்ச் நடக்க ப்ரிடிக்ஷன் 330 போகும், இப்போ 20வது ஓவரில் இவ்வளோ இருக்குது, நான் 50வது ஓவரில் 330 வரதுக்கு சான்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ரிடிக்ஷன் ஆப்னு வச்சுருந்தாங்க செயலி. அந்த கணக்கில் 5 மணிக்கு முடிஞ்சோன்னா 6 மணிக்கு இந்த இடத்துல இவ்வளோ ரீச் ஆகுங்க, அதை வச்சு நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு. இது ஒரு ஜனநாயக அமைப்பில் சாத்தியமா?
இந்த பதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிலா? மேடம், நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு கட்சிகளுக்கும் எந்த மாதிரி சான்சஸ் எப்படி இருக்குது, அதே மாதிரி 2 ஃபேஸ் முடிஞ்சிருக்கு, அதே மாதிரி ஆல் இண்டியா லெவலில் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, எப்படி இருக்குது, அது மட்டும் அதோட. தமிழகம் ஒரு மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்குது. அதாவது தமிழகம் எப்படி நான் சொல்கிறேன்னாக்க, அன்னைக்கு வாக்காளர்கள் யார் வந்தாங்க வெளியில், 54% இருக்கலாம். ஆனால் வாக்காளர்கள் போட்டவர்கள் பார்த்தீங்கன்னாக்க மாற்றத்தை விரும்புவர்கள், வளர்ச்சியை விரும்புவர்களாக இருந்தாங்க. பர்டிகுலர்லி இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். அதே மாதிரி இப்போ ஆல் இண்டியா லெவலில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல் இண்டியா லெவல்னாக்க நடந்து முடிஞ்ச 2 கட்டத்தில் சொல்கிறேன். 2 கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாலையும் அதாவது இழுபறிங்கிற நிலைமையில் போயிட்டுருக்குங்கிறாங்க. அங்கே இருக்கிற பார்த்ததில் ரிப்போர்ட்ஸ் வரதை பார்த்தா மோஸ்ட்லி பிஜேபி அங்கே இருக்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அரசு இலவச பஸ்ஸில் மகளிர் பயணம் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, யார் சாய்ஸாக பார்ப்பீங்கன்னு. மோதிஜின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் இலவச பஸ் கொடுத்தாலும் அந்த மகளிராக இருந்தாலும் பாராளுமன்றம் போது அவங்க மோடி அவர்களை தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்களுடைய கண்ணோட்டம். நீங்கள் இப்போ மாற்றம் வரணும்னு சொன்னீங்க, அது ஆல் இண்டியாவில் மாற்றம் வரணும்னு நினைக்க மாட்டாங்களா மக்கள்? மாற்றம் வரும்னு நினைப்பாங்க. எப்படி நினைக்கிறாங்கன்னா, சில மாநிலங்கள் என்றுமே மாற்றம் வரணுங்கிறது உறுதியாக இருக்காங்க. என்ன, டெவலப்மெண்ட்டை கருதி. ஆனால் டெவலப்மெண்ட்டை பற்றி கவலைப்படாத சில சாமானிய மக்கள் ஏதோ வந்தோம் ஓட்டு போட்டோம் இதே சென்றிருப்போம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அது மாற்றம் வர வேண்டும். முக்கியமாக தமிழ்நாட்டில் நான் சொல்கிறேன், கேரளா போன்ற, அதாவது மத ரீதியாகவும் வாக்களிக்கிறதுக்கு மக்கள் முன்னுக்கு வராங்க. அது தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு பாராளுமன்ற தேர்தலும் ஆகட்டும், சட்டமன்ற தேர்தல், நமக்கு வளர்ச்சி, நம்ம எப்படி முன்னேற வேண்டும் என்று நோக்க வச்சு போகணும். ஏன்னா பாராளுமன்றத்தில் இருக்க பிரதமர் ஆகட்டும், முதல்வர் ஆகட்டும், எல்லாரையும் ஒரே கண்ணில் தான் பார்ப்பாங்க. அந்த மாற்றம் தமிழகத்தில் கட்டாயம் வரணும். முக்கியமாக மற்ற மாநிலங்கள்லாம் அவங்க பரவலாக வேறு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறச்ச 3.0 3.0 மோதிங்கிறது நிச்சயங்கிறாங்க. நார்த்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்திலேருந்து அவங்க 400ங்கிற நோக்கினால் தான் சவுத் இந்தியா விஷன்கிறாங்க, சவுத் மிஷன்னு அதுக்கு பயன்படுறாங்க. அதுலேயும் இப்போ தமிழகத்துலேயும் மாற்றம் வரும். ஏன்னா இங்கே இருக்கிற மாநில தலைவர், பாஜக மாநிலத்தில் ரொம்ப கடுமையாக உழைக்கிறார், பாராட்டப்படுறார் மக்களால். நிச்சயமாக இங்கே ஒரு 10 சீட்டாவது வரும்னு எதிர்பார்க்குறாங்க. கர்நாடகத்தில் 23 to 24 வரும் எதிர்பார்க்குறாங்க. கேரளாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் எதிர்பார்க்குறாங்க. தெலுங்கானாவில் போன தடவை 18 சீட்டு கூட ரீச் ஆகுங்கிறாங்க. மகாராஷ்டிராவில் ஆஸ் யூஷுவல் அங்கே பக்கத்துலலாம் எப்போதும் போல நார்த் இந்தியாங்கிறது அவங்களுடைய கோட்டை, சந்தேகமே இல்லை. ரொம்ப நன்றி மேடம். நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்ல முறையில் பகிர்ந்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. இது 4ஆம் தேதி, ஜூன் 4ஆம் தேதி எல்லாமே வெட்ட வெளிச்சமாக வரும். அது வரைக்கும் நம்ம காத்திருந்து எப்படி நடக்குது, என்ன உங்களுடைய வியூஸ் எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு வாக்காளர்களுக்கு வேண்டுகோள், 5 வருடத்துக்கு ஒரு தடவை தான் நமக்கு குடியரசில் கொடுத்துருக்கிற ஒரு உரிமை. அதை தவறாமல் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாட்டுக்கோசரம் 2 மணி நேரம் கொடுத்து கட்டாயம் எல்லாரும் வாக்களிக்கணும். அது நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க, அங்கே தான் ஓட்டிங் குறையுது. அதனால் வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.